விசாரணையை தீவிரப்படுத்தும் சிபிஐ அடுத்து விஜயா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா 2-3 நாளா தொடர்ந்து தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள்லாம் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி வாக்குமூலத்தை கொடுத்துட்டு இருக்கிறத பாக்குறோம். அப்ப அடுத்து விஜய்க்கு தான் குறி வச்சிருக்காங்களா, சிபிஐ விசாரணைக்கு சொல்றேன், விசாரணைக்கு அடுத்து சம்மன் விஜய்க்கு தான் அனுப்ப போறாங்களா அப்படிங்கிற பேச்சும் பரவலாக எழுப்பப்பட்டு பார்க்கிறோம். கரூர்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட நேரத்தில் ஒரு 41 பேர் பலியான ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா மட்டும் இல்லாம உலகின் பல நாடுகளில் இந்த செய்தி பதிவானது வெளியானது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள், அதனுடைய பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், மதியழகன் இவங்க கிட்ட டெல்லி சிபிஐ தலைமை அலுவலகத்துல 3வது நாளாக விசாரணையெல்லாம் நடந்துச்சு. அப்போ அந்த விசாரணையின் போது பல கேள்விகளை துருவி சிபிஐ அதிகாரிகள்லாம் கேட்டிருக்கிறதாகவும் இவங்க தரப்பினுடைய பதில்கள் முழுமையாக, தகவல்கள் முழுமையாக இவங்க தெரிவித்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. விசாரணையின் போதே நிர்வாகிகள் கிட்ட விஜய் அடிக்கடி தகவலை கேட்டு பெறாரு, அதாவது அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. விஜய் என்ன நடக்குது, என்ன கேட்டிருக்காங்க, என்ன சொல்றீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அடுத்தடுத்து சிபிஐ விசாரணையுடைய தகவல்கள், அப்டேட்டுகளை விஜய்க்கு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா கடந்த செப்டம்பர் மாதம் கரூர்ல தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது நடந்த மிக துயரமான சம்பவம் தான் 41 பேர் உயிரிழந்த சம்பவம். ஒட்டுமொத்த தமிழகத்தின் இந்தியாவையும் அதிர்ச்சி அடைய செய்த ஒரு சம்பவம். இந்த சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்துகிட்டதை பார்க்கிறோம். இந்த நிலையில தான் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் இருந்த விசாரணையை தொடர்ந்து 1, 2, 3 நாட்களாக சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டு வந்தது அப்படிங்கிறதும், தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆஜராகி அவங்க தரப்பினுடைய விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அதுக்கு பதில் கொடுத்து வருது நம்ம பார்க்கிறோம். இப்போ பல கேள்விகள் துருவி கேட்டிருக்காங்க, பல தகவல்களை இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விசாரணையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் குஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், மதியழகன், கரூர் மாவட்டத்துடைய செயலாளர் இவங்க எல்லாரும் விசாரணைக்கு ஆஜராகிட்டு இருக்காங்க. முதல்ல கரூரில் நடைபெற்ற நேரடி விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்டமாக டெல்லி அலுவலகத்துல அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு வரதை நம்ம பார்க்கிறோம். 2-3 நாட்களாக இந்த விசாரணை அப்படிங்கிறது நடந்தது. கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல், எஸ்பி ஜோஸ் தங்கையா உள்ளிட்ட அரசு துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளும் ஆஜராகி விளக்கம் கொடுத்தாங்க. முதல் நாள்ல தாவேக நிர்வாகிகள் 43 பக்க ஆவணங்களும் சில வீடியோ பதிவுகளையும் வாய்ஸ் மெசேஜும் சிபிஐ அதிகாரிகள் கிட்ட கொடுத்திருக்காங்க. அந்த ஆவணங்களுடைய அடிப்படையில அதிகாரிகள் இன்னும் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தணும், இன்னும் விரிவாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில பல கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதே நேரத்துல அரசு அதிகாரிகள் தங்களுடைய தரப்பிலும் சில விளக்கங்களை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விசாரணையின் போது விஜயினுடைய பிரச்சார பேருந்தை ஓட்டிய டிரைவர்கிட்டையும் அதிகாரிகள் கேள்வி கேட்டிருக்காங்க. பேருந்து கூட்டத்தின் நடுவே இயக்கியதற்கான காரணம் என்ன, யார் உத்தரவு கொடுத்தாங்க உள்ள போக சொல்லி அப்படின்னு பல கேள்விகளுக்கு அவர் சில நேரங்களில் தடுமாறி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா உள்ள இருக்கிறவங்க தான் அவருக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருப்பாங்க, வண்டியை உள்ள விடு அப்படின்னு. உள்ள யார் இருந்தாங்க, ஆதவஜனா தான் இருந்தாரு. அப்படின்னும் போது, அதாவது கூட்டம் அதிகமா இருக்கு, பஸ் உள்ள கொண்டு போக வேண்டாம், கூட்டத்தை இடை மறித்துக்கிட்டு கொண்டு போகணும் அப்படின்னு போலீஸார் சொன்னதாகும். அதுக்கு ஆதவர்ஜனா இல்ல அந்த இடத்துல நாங்க பாயிண்ட் பண்ண இடத்துல தான் எங்களுக்கான வியூ, கேமரா, லைட்டிங் எல்லாமே இருக்கு, அங்கிருந்து தான் விஜய் பேசணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ண சொல்லி போலீஸாருடைய பேச்சை கேட்காம பஸ் உள்ள கொண்டு போனதாகவும் ஒரு செய்திகள்லாம் இருக்கு, சொல்லப்பட்டு இருக்கு. அதனால டிரைவர் அப்படிங்கிறது அவர் கொடுக்கக்கூடிய வாசகங்களும் பதிலும் மிக முக்கியமானதாக இருக்கு. அப்ப டிரைவர் கிட்ட கேட்டிருக்காங்க, இடங்கள்லாம் அவரு அப்படியே திணறி இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நேரங்கள்ல ஆதவ் அர்ஜுனா பேசி சில விளக்கங்கள்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியாக விசாரணை அப்படிங்கிறது மிக தீவிரமாக ஒரு மிக தீவிர விசாரணை இங்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை. இப்ப விசாரணை நடந்துட்டு இருக்கும் போது 1, 2, 3 நாள் அப்படி போயிட்டு இருக்கும் போது விஜய் என்னன்னா அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுல ஒரு ஆர்வம் இருக்கு, ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய நிலை அவருக்கு இருக்கு. அதனால விஜயும் தொடர்ந்து தன்னுடைய நிர்வாகிகள் கிட்ட தொடர்பு வந்து விசாரணை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன நடக்குது, என்ன விசாரணை எந்த அளவுக்கு இருக்கு, என்னென்ன கேட்டிருக்கோம், என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிருக்கிறான்னு சொல்லப்படுது. விசாரணை அழுத்தமாக நடக்கிறதா, தன்னையும் சிபிஐ கூப்பிடுவாங்களா அப்படின்னு விஜய் எல்லாம் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. தாவேக நிர்வாகிகள் விசாரணை ரொம்ப அமைதியா தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இப்போ 3வது நாளாக விசாரணை 1, 2, 3 நாட்களாக தொடர்ந்து போகும்போது சிபிஐ அலுவலகத்து விசாரணை நடந்துட்டு இருக்க நிலையில அது தொடர்பாக அப்டேட் எல்லாம் விஜய் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப என்னன்னா, இப்ப எத்தனை நாள் இந்த விசாரணை இன்னும் தொடர்ந்துட்டு இருக்க போகுது அப்படிங்கறத பற்றியும்
எப்போ இதனுடைய இறுதி வடிவம் வரும் அப்படிங்கிறத பத்தி ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திருக்கு. ஆனா இந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ முழுமையான உண்மை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்து வருவது உறுதி அப்படின்னும் ஒரு தகவல்லாம் சொல்றாங்க. ஆனா அது விஜய்க்கு சாதகமா இருக்குமா இல்ல பாதகமா இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி. இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்த நிர்வாகிகிட்ட சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அழைத்து வரக்கூடிய சிபிஐ விஜய்க்கும் சம்மன் கொடுத்து அழைக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது மிக முக்கியமான கேள்விகளா விஜய் கிட்ட கேட்கப்படும். அதுக்கு விஜய் என்ன பதில் சொல்ல போகிறார், விஜய்க்கு மீது சம்மன் அனுப்பப்படுமா, அப்படி அனுப்புனா அந்த விசாரணையுடைய கோணத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறும் அப்படின்னு பல கேள்விகளா எழுதிட்டு இருக்கு. சிபிஐ அதிகாரிகள் விசாரணை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இதுல அரசியல் உள்நோக்கம் இல்லாம பாக்குறோம் அப்படின்னா இது தாவேகா இல்ல இது யாரு, இது என்ன தவறோ சரியோ, சில பேர் தவறுன்னு செய்யாமலே செய்யக்கூடியதெல்லாம் தவறாக மாறும் அப்படின்னு அந்த ஆங்கிள் கூட இது தாவேகாவுக்கு மைனஸா போகுமா? ஒருவேளை அவங்க நாங்க தப்பே பண்ணல அப்படின்னா கூட அவங்க செய்த தவறுகள் கூட்டமா இருக்கு, பஸ் உள்ள கொண்டு போகுதுன்னா உள்ள கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு காவல்துறை தரப்புலாம் சொல்றாங்க. எங்களை அங்கதான் வியூ பாயிண்ட் கேமரா லைட்டிங் அங்கதான் போகணும், உள்ள அவ்வளவு கூட்டத்துக்கு இடை மறைத்துக்கிட்டு பஸ் போனது. அதே போல கூட்டம் நீங்க அதிகமா இருக்க கிளம்புங்க சீக்கிரம் முடிங்க அப்படின்னு சொல்றதுக்கு கேட்காம பேசுறது நாமெல்லாம் சொல்லப்பட்டதுலாம் இது உண்மையிலே தவறுதான். இந்த இந்த உயிர் இழப்புக்கு இது ஒரு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். நீங்க காவல்துறை கிட்ட அனுமதி கேட்ட டைம் வேற, நீங்க ட்விட்டர்ல அபிஷியலா நீங்க தாவேகாவுடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல போட்ட டெக்ஸ்ட் பேஜ்ல போட்ட டைமிங் வேற, 12 மணிக்கே வந்துருவாரு விஜய் பேசுவாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 10 மணிலேருந்து கூட்டம் கூட்டிட்டு இருக்காங்க, நீங்க இரவுல வரீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல கேள்விகளா இருக்கும். இதுதான் நிச்சயமா அவங்ககிட்ட பதில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. விசாரணை முடிந்த பிறகுதான் எடுக்கக்கூடிய நடவடிக்கை பொறுத்துதான் விசாரணையுடைய தன்மை எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம்.